அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, திராவிடம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். திராவிடம் அப்படிங்கிறது ஒரு மொழி ரீதியான பொருளாக இருக்கலாம், இல்லை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இனம் அல்லது ஒரு நிலப்பரப்பு சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு அரசியல் மற்றும் சமூக பொருள் அது குறித்ததாக இருக்கலாம். இப்படி 3 வகையாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா திராவிடத்தை நம்ம பிரிக்கலாம். இப்போது முதல்ல மொழி ரீதியான பொருளில் நம்ம திராவிடம் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதை நம்ம ஆங்கிலத்தில் லிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 1856ஆம் ஆண்டு ராபர்ட் கால்ட்வெல் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகளுக்கு இந்த திராவிடம் அப்படிங்கிற சொற்றொடரை முதல்ல பயன்படுத்துகிறாரு. முதல்ல கால்ட்வெல் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1856 இந்த மாதிரியான இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய மொழி குடும்பங்களை குறிக்கிறதுக்கு திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல கால்ட்வெல் பயன்படுத்துகிறாரு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் திராவிடத்தில் அப்படின்னாக்கா, இனம் மற்றும் நிலப்பரப்பு, அதாவது எத்னிசிட்டி அண்ட் ஜியாகிரஃபி அப்படிங்கிற இந்த 2 விஷயமாக நம்ம திராவிடத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்தியாவின் தென்பகுதியில் வாழும் மக்களை குறிக்கவும். இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா 2ஆக பிரிக்கலாம். அப்போ விந்திய மலை விந்திய மலைக்கும் இந்தாண்ட வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா திராவிடர்கள். விந்திய மலைக்கும் அந்தாண்ட இருக்கக்கூடிய மக்களோட கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், ஆரிய பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் விந்திய மலைக்கும் இந்தாண்ட சைடு இருக்கக்கூடிய, அதாவது தென்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது சவுத் சைடில் இருக்கிறவங்கள நம்ம என்னென்னு பொதுவாக குறிக்கிறோம் அப்படின்னாக்கா திராவிடர்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கால்ட்வெல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இப்போ இந்த 5 லாங்குவேஜ் எங்கே பேசுகிறாங்க அப்படின்னாக்கா குறிப்பாக சவுத்தில் தான் பேசுகிறாங்க. அப்போ சவுத்தில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னாக்கா நம்ம திராவிடர்கள் அப்படின்னு அவர் முதல்ல அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடர்புடைய ஆரியர்களுக்கு முந்தைய பூர்வக்குடி மக்களை குறிக்க திராவிடர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்போது ஆரியர்கள் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் குடி. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்போது ஆரிய பண்பாடு இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழர்களுடைய பண்பாடு இருக்குது. இப்போ தொல்காப்பியம் பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு தமிழ் இலக்கியம் அப்படின்னாக்கா அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது தொல்காப்பியம் தான். அப்போ அந்த தொல்காப்பியம் தென்னிந்திய மொழிகளான தமிழ் மொழியில் இருந்திருக்கிறது. சரிங்களா? அப்போது நம்ம ஆரிய பண்பாடு வர்றதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு நாகரீக பண்பாடு எது அப்படின்னாக்கா அது தமிழர்களாகிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தமிழ் பண்பாடு. அதை தான் நம்ம இனம், நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். அடுத்தது அரசியல் மற்றும் சமூக பொருள், அதாவது பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் மீனிங் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம திராவிடம் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிராமணர்கள் அல்லாத மக்களின் உரிமைக்காகவும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்காக திராவிட இயக்கம் உருவானது. யார் உருவாக்குனது? நீதி கட்சியை தோற்றுவித்த பெரியார் அவர்கள். சரிங்களா? உருவானது. தந்தை பெரியார் தான் இதை மக்கள் இயக்கமாக மாற்றினார். அப்போது நீதி கட்சி வந்ததுக்கு அப்புறம்தான் பிராமணர்கள் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறத ஒன்று உருவாகிருக்கு. ஏன் இது பிராமணர்கள் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் மன்னர்களோட ஆட்சி, அவங்களோட அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகளில் இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஆள்வதற்கு அதிகபட்சமாக பிராமணர்கள் தான் எல்லா உயர்ந்த இடத்துலையும் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த மக்கள் எல்லாமே பார்த்தா நிறைய துன்பங்களை, அந்த தீண்டாமை கொடுமைகளை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால்
பெரியார் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் அப்போது நீதி கட்சி அப்படிங்கிறத தொடங்கி அதை பிராமணர்கள் அல்லாத ஒரு திராவிட இயக்கமாக அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அதன் மூலயமா சுயமரியாதை, அப்போது சுயமரியாதை அதுக்கப்புறம் தான் கிடச்சிருக்கு, இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா, அப்போ மரியாதை இல்லாமல் அவங்க அந்த காலத்தில் நடத்தப்பட்டிருக்காங்க. என்னது? சாதிபாடு பார்க்குறது, அடுத்து மூட நம்பிக்கைகள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதே திராவிடத்தின் அடிப்படை நோக்கம். அப்போ அதுக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்தோன்னா பகுத்தறிவு குதிரா அப்படின்னா குதிச்சிருவான். இப்போ உடன்கட்டை ஏறுதல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுறதை வந்து முதல்ல வந்து அவங்க வந்து அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து அவர் வந்து தடுத்திருக்காரு. சரிங்களா? உடன்கட்டை ஏறுதல். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நம்மளோட தமிழ்நாட்டில் இன்னும் ஏகப்பட்ட பேர், தர்மாமல் அம்மையார், ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட இந்த உடன்கட்டை ஏறுதெல்லாம் மூட நம்பிக்கை. கணவன் இழந்து போனான் அப்படின்னாக்கா அவன் அந்த எரியூற்று அந்த சிதையிலே போயிட்டு பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருமணமானவர்கள் அதில் விழுந்து செத்து போயிடணும். இப்போ அந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு இந்த சுயமரியாதை இயக்கம், இந்த திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. அடுத்தது மாநில உரிமை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அப்போ இதை வந்து தீர்மானிக்கிற இடத்துல எது இருந்தது அப்படின்னாக்கா திராவிட இயக்கம் தான் இருந்தது. அது தோற்றுவித்தவர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட தந்தை பெரியார் அவர்கள். சரிங்களா? அடுத்தது திராவிடம் என்பது வெறும் நிலப்பரப்பையோ அல்லது மொழியையோ மட்டும் குறிப்பதல்ல. அப்புறம் வேறு எதெல்லாம் குறிக்குது? சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, சுயமரியாதை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு வாழ்வியல் மற்றும் அரசியல் கோட்பாட்டிற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றலாக வந்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகம். ஸோ இதுதான் திராவிடமே தவிர மற்றவங்க பேசுகிற மாதிரி திராவிடம் வந்து மக்களுக்கு என்ன செஞ்சுது, திராவிடம் வந்து மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்தது அப்படின்லாம் சில தமிழ் தேசிய போலியவாதிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே உண்மை கிடையாது. திராவிட இயக்கம்னு ஒன்று வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா மனிதனுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்புறம் வந்து சாதிய பாகுபாடு அது பார்க்கக்கூடாதுங்கிறத கற்பித்து கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு, குறிப்பாக வந்து பார்த்தோன்னாக்கா பகுத்தறிவு, அதாவது பகுத்து அறியும் அறிவு, இது தவறு இது தப்பு அப்படின்னு அறிகின்ற அறிவு மக்களுக்கு வந்து கிடைத்ததற்கான முக்கிய மூல காரணமே இந்த திராவிடம், அதன் ஒட்டி வழிவந்த திராவிட இயக்கம், நீதி கட்சி, தந்தை பெரியார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.